என்னோட ஃபேஸ்புக் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல். லால் டிவி, ரதிகுடி, ரதிமீனா, ரதி டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஹாய் சொல்லுங்க. யூத்துக்கெல்லாம் அதான் பிடிக்கும். ஹாய் இல்ல ஹாய் போதும் பேசுங்க. உங்க பேர் கிரிஜாவா ரோகிணியா? உங்க ரதி டிவி கிரிஜா, உங்க ரதி டிவி கிரிஜான்னு சொல்லி தான் பேசுறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க போதும் பேசுங்க. ஆர்ஜே பாலாஜி எனக்கு ஜூனியர் தான். ஃபீல்டில் நான் அவரோட சீனியர் தான். இது அவரே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வந்தது. 2 ரூபாய்க்கு நடிக்க சொன்னார். நான் ஒரு 200 2000 ரூபாய்க்கு மேலே நடிச்சு கதறி தள்ளிட்டேன். எனக்கு ஆர்ஜே பாலாஜி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஆல்மோஸ்ட் அதில் பேசின எந்த டயலாக்குமே சீன் பேப்பர்ல கிடையவே கிடையாது. நாம ரோகிணி இப்ப இங்க என்ன பண்ணின்னு இருக்க? என்ன பண்றது, ஷோவுக்கு இந்த யோகி பையன் கூப்பிட்டான்னா இட்டான்னு வந்துட்டு இந்த உட்காந்து குவின்னு இருக்கிறேன். என்னத்துக்கு இப்படி சும்மா குவின்னு இருக்கிறீங்க? நான் என்ன குவின்னு இருக்கிறேன்? நீ கேள்வி கேட்கறேன், நான் குவின்னு இருக்கிறேன். நீ கேட்காம கம்முன்னு கிடந்தா நான் என்ன குவின்னு. ஆஹா, இவங்கிட்ட நம்ம நல்லா பேசிட்டு இருக்கோம். சொல்றதுக்கு மன்னிக்கணும், சொன்னாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மூஞ்சில 2 ஊட்டேன்னா பாரு. ஐயா மூஞ்சிய பாரு, கஷ்டமாலாம். ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் அப்படியே இருக்குது. வாய் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனா அவ்வளவு பெரிய தப்பா இல்ல, அப்படியே நினைக்கிறாங்க. அதான் வேற ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. ஐயோ இந்த மாதிரி அந்த இதெல்லாம் பண்றதுக்குனே ஒரு சேனல் இருக்காங்க. அவங்க மாதிரி பண்றதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுல்ல. அந்த கலருக்கான ஒரு பெரிய கிரிட்டிசிசம் வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தேன். என்ன கேமராக்கான கலரா, இது மீடியாக்கான கலரா, இது டிவியில் வர்ற கலரா அப்படிங்கிற மாதிரி இந்த கலருக்காக திரும்ப திரும்ப ரிஜெக்ஷன். பெரிய பெரிய சேனல்லாம் வந்து சும்மா வாங்கி போட்டுட்டு அப்படியே இது கூட பண்ணாமல் இருந்த பல அவமானங்களில் சந்தித்தேன். விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் 2 பேருமே எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க அவைலபிளாக இருக்காங்க. அவைலபிலிட்டி பர்ஃபெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு வர பாதி அப்கமிங் இல்லை, அதில் இல்லைங்கிற ஒரு சின்ன வருத்தமும் எனக்கு இந்த இடத்துல இருக்குது. விவேக் சார், ஓ மை காட், விவேக் சார் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நபர் எனக்கு. அவர் இப்போ இல்லைங்கிறதே எனக்கு இப்போ வரைக்கும் என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலை. ரோபோ சங்கர், ஓ மை காட். ஐயோ, எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு 18 வருஷமாக தெரியும். ரோபோ சங்கரை ஃபேமிலியாக தெரியும். வெல்கம் டு தி ஷோ சாட் வித் யோகி. இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட்டாக வந்திருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பல வருடங்களாக மீடியாவில் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க படங்களும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜேவா கோல்மால் ரோகிணி, அப்படி போடு ரோகிணி, இப்படிலாம் டைட்டில் ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். வணக்கம் ரோகிணி அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் யோகி, நீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக வந்து உங்களை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணும்போது மீடியாவில் பல வருஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அதே மாதிரி பிளாக் ஷிப் விக்னேஷ்காந்த் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, எனக்கெல்லாம் சீனியர்ப்பா அவங்க அப்படின்னு ரொம்ப மரியாதையாக பேசும்போது, அப்போ இவங்க எத்தனை வருஷம் சீனியர், இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, யாருப்பா அவங்க, அந்த ஒரு படத்தில் டெம்ப்ளேட் வரும்ல, யார் சாமி அந்த மாதிரி இருந்தது. யார் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஸோ திண்டுக்கல்ல ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்த ஒரு பொண்ணு. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, 3 அண்ணா எனக்கு. ஸோ +2 முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறதுக்கு நான் மதுரையில் வந்து பயோடெக்னாலஜி படித்தேன். ஸோ எய்ம் எல்லாமே வந்து இந்த ரிசர்ச்சு, மைக்ரோபயாலஜி படிக்கணும் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் யூஜி முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஃபேமிலியில் எல்லாருமே இங்கே சென்னையில் பிஸ்னஸ்க்காக வந்தாங்க. அம்மா அண்ணா எல்லாருமே இங்கே சென்னை பல்லாவரத்துக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நானும் காலேஜ் முடிச்சுட்டு எல்லாரும் எங்கே இருக்காங்களோ அங்கே தானே போகணும். அப்படி ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். வந்து ஒரே மாதத்தில் சரி ஒர்க்லாம் தேடலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு என் காலேஜில் வந்து தமிழ் ப்ரொஃபஸர் வந்து மணிவண்ணன் ஒருத்தர். அவர் வந்து என்னை எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் வந்ததுன்னா உடனே மைக் எடுத்து ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ நல்லா பயம் இல்லாமல் பேசுகிறீங்க, நீங்கள் மீடியா சைடில் போனால் உங்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆல்சோ ஞான சம்பந்தன் இருக்கார்ல, அவர் வந்து எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் தான், தியாகராஜா காலேஜோட ப்ரொஃபஸர். ஸோ அவங்க எல்லாருமே நிறையா டைம் சொல்லியிருக்காங்க. சரி, நான் நார்மலாக என்னோட யூஜிக்கு ஏற்ற வேலை நான் கிடைச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு பெரிய இது கிடைக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்பார்க்கில் தான் வந்து எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஹா எஃப்எம்க்கு வந்து ரெஸ்யூம் அனுப்பியிருந்தேன். ஆஹா மட்டும் கிடையாது, சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா எஃப்எம் ஸ்டேஷனுக்கும் போய் நான் நேரடியாக வந்து ரெஸ்யூம் கொடுத்தேன். கொடுத்துட்டு ஏதாவது ஆர்ஜேக்கான ஆடிஷன் இருந்ததுன்னா சொல்லுங்கன்னு. யாருமே கூப்பிடுவாங்க, கூப்பிடவே இல்லை. அப்போ தான் நினச்சேன் அது எல்லாமே ஃபேக்கா கோபால் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ பேர் வந்து கொடுப்பாங்க, பட் அவங்க ப்ராசஸ்லாம் வேறு மாதிரி இருக்குங்கிறத நிறைய தெரிஞ்சுக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஆஹாவில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருந்தது சைட்டில்.
அந்த நம்பருக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ரெஸ்யூம் கொடுத்துட்டு போயிருக்கேன், ஒன்று வேலை இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், ஏன்னா வாங்கி வச்சுட்டு என்ன எடைக்கு போட போறீங்களா? மிரட்டி இருக்கீங்க அப்படின்னு மிரட்டல. நான் நார்மலாக கேட்டுட்டேன், ஒரு ஆதங்கம் தான். நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லைங்கிறப்ப ஒரு சின்ன ஆதங்கம் இருந்தது. உடனே அந்த கால் அட்டன் பண்ணவர் ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர், நீங்கள் நேரில் வாங்கினார். என்னடா நம்மளை நேரில் கூப்பிடுறாங்க அப்படின்னு நேரில் கூப்பிட்டுட்டு என்கிட்ட, இல்லை நீங்கள் போல்டாக பேசுனீங்க, நான் என்ன யாருன்னு பார்க்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டேன். இது பார்க்கறதுக்கு கூப்பிட்டாங்களே, ஜஸ்ட் அதுதான் எனக்கு இன்டர்வியூனே தெரியாது. அப்போ நான் என்னை பேச விட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தாங்க. இந்த பொண்ணு என்ன அப்படின்னோடனே நான் என் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம், இங்கே ஆர்ஜே வேலை இல்லை, பிஆர்ஓ ஒரு ஒர்க் இருக்குது பண்ணுறீங்களான்னு. ஐயா பிஆர்ஓனா என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் செலிபிரிட்டிஸ் கூட பழகணும், இந்த சேனலை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் தான் போகிறீங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி நாளைக்கு அவங்கள நம்மளுடைய சேனலுக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், பழகணும், பழகிறது வேலையா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே இம்மீடியட்டாக ஆன் ஸ்பாட் அப்ரூவ் ஆகி ஒர்க்கை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ 2008 ஜனவரி. ஸோ மீடியாவில் வந்தது பார்த்தீங்கன்னா 2007. நான் அதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோவில் கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேதர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இட்ஸ் பீன் 19 years. ஓகே, 19 வருஷம். ஓகே, கிட்டத்தட்ட. ஆக்சுவலாக வந்து உங்களை பற்றி விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, எங்கே விசாரிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து விசாரிப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஆக்சுவலாக விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட பேசவே நிறைய பேர் பயப்படுவாங்களாம், அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட மட்டும் வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான்ப்பா. இந்த தகவல் ஆர்ஜே விக்னேஷ் சொன்னானா? யாரோ அவன் தான் என்னுடைய ரெகுலர் காலர்ஸ் எல்லாரையும் வந்து இந்த மாதிரி சொல்லி பயமுறுத்துறதே அந்த பையனோட வேலை தான். என்னோட ஷோ வந்து அப்படி போடு 2 to 4 அது இருக்கும். என்னோட ஷோக்கு அப்புறமா விக்னேஷ் ஆர்ஜே விக்னேஷ் வந்து ஷோ பண்ணுவார். 4 to 6 கோல்மால் அவர் பண்ணுவார். அவர் யாராவது இல்லாத அன்னைக்கு தான் கோல்மால் நான் பண்ணுவேன். என்னோட ஷோ அப்படி போடுதான். ஸோ கொஞ்சம் காலர்ஸ் கிட்ட ரெகுலராக வந்து சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, இது யூஷுவல் பேட்டர்ன். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறப்ப நான் என்னுடைய ரெகுலர் காலர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப சகஜமாக அவங்க வீட்டில் ஒருத்தராக பேசுவேன். இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறப்ப இன்டர்வியூக்காக ஒரு ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறேன். ஒருவேளை ஏதோ ஒரு இப்போ ஆஃப் கேமராவில் ஒரு தம்பியாக உங்ககிட்ட நான் எப்படி பேசுவேன், ஒரு உரிமையா மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயம். அதை நான் ஷோல பண்ணேன். மிரட்டுவீங்களா? புரியல எனக்கு. மிரட்டுறது இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து மிரட்டுறது போகும், அப்புறம் உரிமையா அடிப்பேன்னு போகும். இதனாலதான் பயந்துருக்கிறாரு. இல்லையா, சொல்றாடே அப்படின்னு சொல்லிடுவேன். ஐ மீன் அந்த ஃப்ளோவில் வந்து எனக்கு காலர்ஸ் அதை கொடுத்தாங்க. லிசனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னை கேட்பாங்க, என்னை வாடான்னு சொல்லி பேசுங்க, என்னை போடான்னு சொல்லுங்க, என்னை திட்டுங்க, எனக்கு எங்கள் வீட்டில் யாரோ ஒரு தட்ட பேசுகிற மாதிரி இருக்குல்ல, என்னை கேட்பாங்க. புதுவிதமாக இருக்கு. ஐயோ இதெல்லாம் நிஜமா இருக்கு. ரேடியோவில் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஒருத்தெல்லாம் என்னை ஃபோன் பண்ணி என்னை யாருமே திட்டுறது கூட ஆள் இல்லை, என்னை 2 நிமிஷம் திட்டுறீங்களான்லாம் கேட்டிருக்காங்க. என்ன திட்டுனீங்க? இல்லை, அவர் ரொம்ப மன உளைச்சல் இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு சும்மா கேட்குறாரு, என்ன லூசாடா நீ, இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் நீ எல்லாம் எதுவும் வருத்தப்படுறதா, லைஃப்பில் எவ்வளவோ இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு அப்புறம் நான் அவர் கொஞ்சம் ஆறுதலாக பேசினேன். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இதாகக்கூடாது பாருங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வாடா போடான்றதை நான் சகஜமாக பேசினேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எஃப்எம் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ தூரம் சகஜமாக பேசுனது நான் தான் நினைக்கிறேன். வாடா போடா சொல்கிறா, வாடா போடா கேட்கும் போது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதனால என்ன இங்கே இருக்கிற ஈவெண்ட் இல்லை, விக்னேஷ் மட்டும் இல்லை, ஆர்ஜே விஜய் இதை தான் சொல்லுவான். அக்கானா காலர்ஸ் பயப்படுவாங்க. எல்லாருமே எங்கள் இதில் ஒர்க் பண்ணவங்க தான். ஆர்ஜே அசார் என் கூட தான் ஒர்க் பண்ணார். ஓகே, விக்னேஷ்காந்த் என் கூட. அப்புறம் அப்புறம் யாரு, விஜய் சொன்னா, சார், இது மாதிரி எல்லாருமே எங்க இதுல இருந்தா ஒர்க் பண்ண ஆட்கள் தான். ஓகே, ஆனா உங்களை பார்த்தா ஒரு டெரர் ஃபீஸ் மாதிரி தெரியுது. அது சொல்லுவாங்களே, நான் ஒரு சொல்ல பார்த்தா அவங்க பார்த்தா சொல்றதுக்கு மன்னிக்கணும், சொர்ணாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. பட் பேசும்போது அப்படி தெரியல. ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் அப்படியா இருக்குது. அப்படிலாம் கிடையாது. இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம்ப்பா. பெண்கள் யாராவது கொஞ்சம் அதிகமா பேசினாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன முத்திரை மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதிகமாக பேசுகிறப்ப அது தவிர்க்க முடியாதது. கொஞ்சம் அன்பையும் சேர்த்து கொடுக்குறப்ப இந்த மாதிரியான பெயர்லாம் வரத்தான் செய்யும். இது எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதிகமாக பேசுகிறவங்களுக்கு எப்படின்னா, ரொம்ப அதிகமாக பேசுகிறவங்களுக்கு என்ன பேர் வைக்கணும் மேபி இருந்திருக்கலாம், சும்மா அது போன்ற கதைகள் கூட இருக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் வந்து எல்கேஜி படத்தில் வந்த ரதி டிவி கிரிஜா தானே? ஆமா ஆமா ஆமா. அந்த ரதி டிவி கிரிஜா அந்த ஷூட் எப்படி நடந்தது, ஆர்ஜே பாலாஜி எப்படிலாம் அதை இன்புட் கொடுத்தாப்ல? ஓகே, இது வந்து ரதி டிவி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுவதும். ஆமா, ஆர்ஜே பாலாஜி எனக்கு ஜூனியர் தான். ஓகே, ஃபீல்டில் நான் அவரோட சீனியர் தான். இது அவரே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில்.
எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வந்தது. மிஸ்டர் மயில்வாகனன் சொல்லிட்டு அந்த படத்தோடைய காஸ்டிங் டைரக்டர், அவர் இப்போ நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனுடைய மேனேஜர். ஓகே. மிஸ்டர் மயில்வாகனன் திடீர்னு கால் பண்ணி நம்பர் கொடுங்க போகும்போது. ஓகே, அவர் தான் கால் பண்ணி இந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜி வந்து உங்ககிட்ட நம்பர் கொடுத்து பேச சொன்னார். ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், அது ஒரு சின்ன சீன் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் சீன் இருக்கும், நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை டைரெக்டாக ஃபோன் பண்ணி அவர் கேட்க சொன்னார் அப்படின்னாங்க. நான் எதுவும் கேட்கல, சரி பாலாஜி கேட்குறேன். ஏன்னா பாலாஜி அந்த டைமில் கொஞ்சம் நல்லா க்ரூம் ஆகிட்டார். ஏன்னா அவர் எஃப்எம்லே ஒரு பெரிய பேர், அவரோட ஷோஸ்லேருந்து கிராஸ் டாக் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது. இப்போ படம் வேறு பண்ணுறாரு ஹீரோவா அப்படிங்கிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டேரெக்டாக அங்களே கூப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்படிங்கிறப்ப நான் நேரடியாக போனேன். போயிட்டு ஒரு வேல்ஸ் காலேஜில் நடந்தது இந்த ஷூட்டு. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன சீனு அப்படிங்கிறத வந்து ஒரு அதுக்கு முன்னாடி எதுவும் தெரியாது. உட்காந்து பாலாஜி இப்படி தான் உட்காந்துருந்தார். இந்த பாருங்க, இது ஒரு இன்டர்வியூ சீனு, லோக்கல் சேனலோடைய ரொம்ப சீன் போடுற ஓவர் சீன் போடுற ஒரு ஆங்கர், நீங்கள் கொனட்டிக்கணும், இது பண்ணிக்கணும், சரி அந்த மாதிரி இன்புட்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. டைலாக்ஸ் கொஞ்சம் இருந்தது, ஆனால் அது எதுவுமே நாங்கள் பேசலை. நாங்கள் 2 பேரும் பேசுனது ஆன் ஸ்பாட்டில் நாங்கள் 2 பேரும் பேசி இது சீனை இப்படி தான் டெவலப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் வந்து கிரியேட் பண்ணோம். எனக்கு ஆர்ஜே பாலாஜி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஆல்மோஸ்ட் அதில் பேசின எந்த டைலாக்குமே சீன் பேப்பரில் கிடையவே கிடையாது. நான் வந்து என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் இப்படிலாம் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் என்னோட ஓன் இது. அவர் எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த லைட்டை வாங்குங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சா அடிக்கிற மாதிரிலாம் பண்ணுவேன். அதெல்லாம் என்ன அடிங்க பரவாயில்லைங்க, நேச்சுரலாக இருக்கட்டுங்க. அந்த படம் என்டையர் படத்துலையும் ஆர்ஜே பாலாஜி தான் எல்லாரையும் சர்காசம் பண்ணுவார். அவர் வந்து எல்லாரையும் வச்சு செய்வார். அந்த என்டையர் மூவிலே 5 நிமிஷம் அவரை வச்சு செய்கிறது ஒரே இது வந்து எனக்கு மட்டும்தான். பட் அவருக்கு தெரியும் அந்த இடத்துல நான் தான் டாமினன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் பண்ணுறேன்றப்ப எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு. எங்கேயுமே இவளை ஏன் பண்ணுறீங்க, இவளை ஏன் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம், என்ன பண்ணணுமோ என்னை வச்சு செய்யுங்க அப்படின்ற ஒரே வார்த்தை. ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர் கிட்ட பேசியிருப்போம். இந்த மாதிரி உட்காந்து கம்ஃபர்டபுளாக பேசிட்டு வாங்க டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் 3 டேக் தான் நினைக்கிறாரு. ஆமாம், இந்த என்டையர் சீனே 3 டேக்கு. அதுலேயே வந்து ஒன்று க்ளோஸுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ரீடேக்லாம் போய் எடுத்துட்டு பண்ணோம். நல்லா இருந்தது. ஓகே, நல்லா தான் இருந்தது, பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆக்சுவலி ப்ராபப்ளி ஃப்ரம் மதுரை திண்டுக்கல் பேஸ்டாக இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து சென்னை ஸ்லாங்கை வந்து அவ்வளோ இறங்கி செஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை, எனக்கு சென்னை ஸ்லாங்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் என்னோட புகுந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை. ஸோ என்னைக்கு அங்கே உள்ள ஒன்ஸ் காலடி எடுத்து வைத்தேனோ அப்பயே வந்து அந்த லாங்குவேஜில் வந்து நான் ப்ரோ ஆகிட்டேன். ப்ரோ இந்த சென்ஸ் எதில் சொல்ல வரேன்னா, ஒரு சென்னை பாஷையை வந்து ஒரு படத்தில் ஒரு ஹீரோயினுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். நாச்சியார் படத்துல இவானார் தெரியும்ல, ஜிவி பிரகாஷ் வந்து ஹீரோ, பாலா வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. ஸோ அந்த படத்தோட ஹீரோயின் இவானா, லவ் டுடே ஹீரோயின். சரிங்களா, அந்த இவானாக்கு வந்து இவானாக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 days வந்து தினமும் பாலா சார் ஆஃபீஸ்க்கு நான் போய் சென்னை தமிழ் வந்து அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், கிளாஸ் எடுத்தேன். அந்த படத்தில் அவங்க நிறைய கெட்ட வார்த்தையிலேருந்து எல்லாமே பேசியிருப்பாங்க. எல்லாமே நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். என்ன டைலாக்லாம் சொல்லிக் கொடுத்தீங்க? சென்னையுடைய பயங்கர எல்லா பாஷையும், அது நீங்கள் பீப் தான் போடணும். ஐ மீன் அதில் இருந்து, அது சென்னைனா கெட்ட வார்த்தைன்னு சொல்ல வரல, அந்த இதில் இருந்து அந்த பாஷை எல்லாமே வந்து நான்டா யாராண்டா நான் என்ன வேணும் என்ன மறிகிற ஐயா கியா கிச்சி கிச்சா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளோவில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்களுக்கு நான் டீச் பண்ணேன். அப்போ எனக்கு லாஸ்ட் நாள் வந்து ஃபஸ்ட் நாள் பாலா சார் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு நீங்கள் தான் சொல்லித்தர போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார், என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. அவங்க வந்து இந்த மாதிரி நான் ஆர்ஜேவாக இருக்கேன் சார் அப்படி இப்படி சொன்னேன். எந்த ஊருன்னாரு. சொந்த ஊர் திண்டுக்கல் சென்னை பாஷை சொல்லி தர போறீங்களா அப்படின்னா. இல்லை சார், நான் பூந்த இடம் வண்ணாரப்பேட்டை. ஓ, அப்போ சொல்லி கொடுத்துருவீங்க. ஓகே, ஒரு சின்ன ஒரு இது பண்ணலாமா? இப்போ வந்து அந்த சென்னை ஸ்லாங் வந்து அச்சு ட்ரை பண்ணலாமா? ஓகே, இப்போ நார்மலாக கேட்குறேன், ஓகேவா? அதான் பாருங்களேன், சென்னை பாஷையை பேசுகிறேன். நாங்கள் 2 பேரும் மதுரையோட பின்புறத்தில் இருக்கிறோம். மதுரை தான். நான் சென்னை பாஷை பேசுகிறேன், நான் நார்மலாகவே பேசுகிறேன். ஓகேவா? ஓகே. இல்லை, நீங்கள் ஃப்ளோவில் பேசினா தான் நல்லா வரும். அப்படி நானும் பேசணுமா? ட்ரை பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு நீங்கள் யாருக்கா சொல்லிக் கொடுக்கலாம்ல? இவனாக்கே சொல்லிக் கொடுக்குறேன் நான். இவனா இப்போ ப்ரோ ஆயிட்டு நல்லா டீச் பண்ணுங்க. நல்ல ஹீரோயின் சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. புது ஹீரோயின் சொல்லுங்க, சொல்லிக் கொடுத்து. ஓகே. நாம ரகினி இப்போ இங்கே என்ன பண்ணின்னு இருக்க? என்ன பண்ணுறது, ஷோவுக்குன்னு இந்த யோகி பையன் கூப்பிட்டான்னா இட்டான்னு வந்துக்கிட்டு இந்த உட்காந்துக்கிற குந்தின்னு இருக்கிறேன். என்னத்துக்கு இப்படி சும்மா கூவின்னு இருக்கிறீங்க? நான் என்ன கூவின்னு இருக்கிறேன்? நீ கேள்வி கேட்குறேன், நான் கூவின்னு இருக்கிறேன். நீ கேட்காம கம்முன்னு கிடந்தா நான் என்னத்துக்கு கூவின்னு கொடுக்க போகிறேன்? என்னத்தை கம்முன்னு கிடந்தேன்? அச்சு வாய் கீச்சிடும் தெரியுமில்ல? யாராண்டா என்னை கீச்சு? எங்கள் கையை நீட்டி பாரு, அப்படியே மூஞ்சிலே 2 விட்டேன்னா பாரு. ஐயா மூஞ்சியை பாரு, கஷ்மாலாம் ஆளையும் மொகையும் என்னை நீ கீச்சிடுமையா? எங்கள் கை வச்சு பாரு பார்க்கலாம்.
என்னடா ஆளப்பத்து அப்படி இருக்கும் கூமே கொப்பளிக்குதுன்ற மாதிரி. இந்த மீம் போடுறதுக்கு தானே இந்த கண்டென்ட் வாங்கல. இது நன்றாக உள்ளது. யாரோ திருப்பி எனக்கு மீம் போடணும், ஆளை பார்த்து மயங்கிடாதீங்க நண்பர்களே, வாயை திறந்தா ஒரு கூவமே வச்சிருக்கான்றதுக்கு போடணும் மீம். அவங்க போடல, நாங்களே போடுவோம். அதுக்கு தானே வாங்கினேன். ஓகே. அந்த நீங்க எல்கேஜி படத்தில் நடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா உதயநிதி அவர்கள் கூட இப்படை வெள்ளம் படத்துல நடிச்சிருக்கீங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரி படங்கள் சின்ன சின்ன படம் நடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் எந்த பட வாய்ப்பும் கிடைக்கலையா? ஆக்சுவலாக நான் மீடியா பர்சன், உங்களுக்கு தெரியும், ஒரு சினிமா ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுனால சென்னையில் இங்கே நடக்கக்கூடிய எல்லா ப்ரெஸ் ரிலீஸான ஃபங்க்ஷனுக்கும் நான் அட்டன் பண்ணிடுவேன். ஏன்னா அது ஒரு என்னோட கைண்ட் ஆஃப் ஜாபும் அதுவும் தான், அதை அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அங்கே போகிறது, அங்கே கேள்விகள் கேட்குறதுங்கிறப்ப ஆல்மோஸ்ட் வந்து செலிபிரிட்டிஸுக்கு வந்து என்னை ஒரு ஜேர்னலிஸ்டாகவே தெரியும், டைரக்டர்ஸ்க்கும். நான் இது வரைக்கும் வந்த 3 பட வாய்ப்புகளுமே நானாக கேட்டதில்லை, என்ன தேடி வந்தது. அஜய் பாலாஜி அவங்க தான் என்ன அப்ரோச் பண்ணி கேட்டாங்க. இப்படி வேலும்ல டைரக்டர் கௌரவ் நாராயணன் வந்து ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணி ஒரு ஆடிஷன் இருக்கு வந்து அட்டன் பண்ணுன்னு சொன்னப்ப நான் போய் அந்த சீன் வந்து நடிக்க சொன்னாரு. அழுகிற மாதிரி பயங்கரமா ஒரு சீன் இருந்தது. பயங்கரமா 2 ரூபாய்க்கு நடிக்க சொன்னார். நான் ஒரு 200 2000 ரூபாய்க்கு மேல நடிச்சு கதறி தள்ளிட்டேன். அப்புறம் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது, கம்மியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் சரி எனக்கு கலாய்ச்சி அனுப்பி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ஷூட்டுக்கு டேட் சொல்லிட்டாங்க. நான் அப்படியே போகிறேன். மாமண்டூரில் இந்த இப்படை வெல்லும் படத்தில் சூரிக்கு வந்து நான் ஜோடியாக பண்ணியிருப்பேன். ஆமாம். என்னுடைய கான்ட்ராஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க, யாராவது அப்படின்ட்டு. நமக்கு செட் இது வித்தியாசமான ஒரு இது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்த்திபன் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நான் நிறைய டைம் ஒரு FM டைம்லேருந்து நான் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்தேன். அப்போ ஒரு நாள் திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னாரு. நான் அப்படி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், சாந்தனு பாக்யராஜை வச்சு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போய் அவரு எனக்கு ஒரு சீன் கொடுத்தாரு, பெர்ஃபார்ம் பண்ண. அப்போ நான் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஷூட் டேட் சொல்லிட்டு எனக்கு வந்து கொடுத்தாரு. அதில் நான் அவருக்கு ஜோடியா நடிச்சேன். ஓகே. அப்போ மீடியா பர்சனாக இருந்து சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா? கிடையவே கிடையாது. இது வரைக்கும் யார்ட்டையுமே நான் கேட்கவே இல்லை. பாருங்க, கேட்டுன்னு தான் கிடைச்சிருக்குமா? மேபி நான் இந்த இடத்துல தான் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ வருஷம் எனக்கு எல்லா டைரக்டர்ஸையும் தெரியுது, ஹீரோக்களை தெரியுது, ஈஸியாக ப்ரொடியூசர்ஸை தெரியுது. பட் ஆனால் ஒரு தடவை கூட அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் ஒரு வாய்ப்பு கேட்கணுங்கிறது சுத்தமாக எனக்கு தோணவும் இல்லை. அது ஒரு பெரிய என்னமோ ஒரு மாதிரி, அது அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் ரொம்ப இதாகிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் பேசிக்காக வந்து சினிமா ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு காஸ்டிங் கால் போடுவாங்க, ஆடிஷன் நடக்கும், அங்கே கேரக்டர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு நீ பர்ஃபார்ம் பண்ணணும், அது ஒருத்தர் ஷூட் பண்ணுவாங்க. அந்த ஷூட் பண்ண ஃபைலை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அவர் ஃபில்டர் பண்ணி கோ டைரக்டர் வந்து ஃபைனல் பண்ணியிருப்பார் ஒரு 5 வீடியோவை. அந்த 5 வீடியோவில் இருக்கிறத பெஸ்ட்டை டைரக்டர் காட்டி டைரக்டர் பார்த்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர். படத்தில் வந்து டேர்னிங் பாயிண்ட்ல உள்ள கேரக்டர்னா ப்ரொடியூசரோட கன்சர்ன் வேணும். ஓகே. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் எனக்கு அது உள்ளே போய் குதிச்சு போய் இது பண்ணுன்ற இது தோணலை. ஆனால் நான் கேட்கல. ஆனால் நீங்கள் பார்த்திபன் சாரோட ஒரு படத்துக்கு ஆடிஷன் போனதாகவும் அந்த ஆடிஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணதாகவும் அதுக்கப்புறம் அந்த படம் கிடைச்சிச்சா இல்லையா? அது கிடைச்சது. ஆனால் பண்ணேன். அதுக்கப்புறம் வேற இல்லை. அதுக்கப்புறம் நான் எந்த ஆடிஷனும் அட்டன் பண்ணவும் இல்லை, நான் போகவும் இல்லை. ஏன்னா என்னோட இந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஸோ இதில் நான் பேக்கடாக இருந்துட்டேன். ஏன்னா ஷூட் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து சினிமாவுக்குள்ளே இறங்கி நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஏன்னா நம்மளோட ஒர்க்கை நம்பி நம்ம நிறைய கமிட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால அதுலேருந்து இறங்கி போவேனான்னு சொல்லி தோணுனால நான் இங்கே கொஞ்சம் அப்படியே ஓகே அப்படின்னு செட்டில் ஆகிட்டேன். அண்டு நாங்கள் அதை கேள்விப்பட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள், அதாவது இருக்கிற செல்ல பிள்ளையா இருக்கிறவர், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, இவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தது நீங்க தான் சொல்றாங்க. அது உண்மையா? இல்ல, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கிடையாது. அவங்களோட முதல் படத்தோட இன்டர்வியூ நான் எடுத்திருக்கீங்க. அதுல வந்து உண்மை. எஸ், சிவகார்த்திகேயன் வந்து மெரினா படம் வந்து பண்ணியிருந்தாரு. அப்பவே விஜய் டிவியோட ஃபேமஸ் அவரு. அப்ப மெரினாவுக்காக வந்து நான் வந்து ஒரு மெசேஜ் போட்ட உடனே இந்த மாதிரி நான் இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எங்க சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாமர் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபீஸ் அலுவலகத்துல சின்ன சின்ன உள்குத்துகள் இருந்ததுனால ஜாமர் போட்டு அவுட் சைட் கால்ஸ் எதுவுமே வரல. நான் செக்யூரிட்டிட்ட வந்து இவர்கிட்ட சொல்லியிருந்தேன் தெளிவா, 2 மணி ஷோ 150க்கு வாங்க, நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன்னு. அவர் ரொம்ப சின்சியரா ஒரு 140க்குலாம் வந்துட்டாரு. வந்துட்டு கீழே எனக்கு கால் பண்ணியிருக்காரு, கீழே நின்றுட்டு. எனக்கு காலே வரல. அப்புறம் செக்யூரிட்டிகிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் என் பேர் சிவகார்த்திகேயன், மேலே இன்டர்வியூக்காக ரோகிணிங்கிறவங்க வர சொன்னாங்க அப்படின்னு. எங்கள் செக்யூரிட்டி எவ்வளோ இது பாருங்களேன். அவருக்கு விஜய் டிவி ஃபேமஸுங்கிறது கூட அது அப்போ ஒரு சும்மா தெரில. யாராக இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க, மேடம் வருவாங்க அப்படின்னு அப்படியே சொல்லியிருக்காரு. அவர் எதுவுமே பண்ணலை, காமாக போய் உட்காந்து வெயிட் பண்ணிட்டாரு. அந்த கார்லேயே வெயிட் பண்ணிட்டார் போல. ஒரு 150 போல் நானே செக்யூரிட்டி டெஸ்க்கு கால் பண்ணுறேன். இந்த மாதிரி என்னை தேடி சிவகார்த்திகேயன் ஒருத்தர் வருவார், வந்தால் எனக்கு சொல்லுங்க. நானே மேடம் அவர் வந்து 10 நிமிஷம் ஆகுது, இங்கே தான் இருக்காரு அப்படின்ட்டாங்க. அடப்பா அவிகளா,
என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய செலிபிரிட்டியோ சின்ன செலிபிரிட்டியோ, நான் இன்வைட் பண்ண ஒருத்தர் எனக்கு செலிபிரிட்டி, அவரை நான் ப்ராப்பராக வந்து நான் ட்ரீட் பண்ணணும், அது என்னுடைய வேலை. ஸோ நான் வேகமாக கீழே இறங்கி சார் மன்னிச்சிடுங்க ஜி, எனக்கு ஜாமர் பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு நான் கூட கூட்டிகிட்டு போய் மெரினாக்காக நான் இன்டர்வியூ எடுத்தேன். ஸோ இப்போயும் அவர்கிட்ட பேசுகிறீங்களா? இந்த சீனை வந்து இப்போ தான் போன வாரம் ஒரு என்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பண்ணி அதான் அவருக்கு அனுப்புனேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணது ஞாபகம் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுலாம் எனக்கு ஞாபகமே இல்லையேங்க அப்படின்னாரு. இதான் நடந்தது, அன்னைக்கு நடந்ததுக்கு இன்றைக்கி நான் சாரி கேட்குறேன்னாரு. உங்கள் சாரியை தூக்கி அங்கிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணார் அவர். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நம்ம இன்டர்வியூ கட் பண்ணி இந்த சீசன் மட்டும் கொடுக்குறேன், அதை அப்படியே அவருக்கு அனுப்பிடுங்க. கண்டிப்பாக அனுப்புறேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி தென்மேற்கு பருவக்காற்று அந்த படத்தோட இன்டர்வியூக்காக அவர், அப்புறம் வந்து ரகுநந்தன் படத்தோட மியூசிக் டைரக்டர், சீனு ராமசாமி 3 பேர் என்னோட ஸ்டுடியோவுக்கு வந்திருந்தாங்க. விஜய் சேதுபதி எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார்ல, அதை நான் பார்த்துருக்கேன். ப்ளஸ் அந்த நாளை இயக்குனருடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அதை நான் பார்த்துருக்கேன். அப்போது ஒரு டைம் வந்து சத்தியமில் நாங்கள் எல்லாரும் எந்திரன் படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நான் என்னோட ஏரோல 3-4 என்னோட சீட்டு, 1-2 காலியாக இருந்தது. நான் 1-2 சீட்டில் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, கொஞ்சம் அப்படியே இறங்கி போயிருக்கலாம்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப என் பக்கத்தில் விஜய் சேதுபதி அவரோட ஒய்ஃப் ஜெஸ்ஸி 2 பேர் வந்து படம் பார்த்தாங்க. நான் போய் ஹஸ்பண்ட்ட சொல்கிறேன், இந்த பாரு இவர் பேர் விஜய் சேதுபதி, படம் ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்கிறாரு, சூப்பராக இருந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்பெஷல் நம்பருக்கு வந்து குழுக்கள் வந்து போடுவாங்க லக்கி ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு. அப்போ இந்த மாதிரி கீப் காம் அண்ட் வெயிட் ஃபார் த லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. கரெக்டாக 2வது நம்பர் அவருக்கு விழுந்தது. அப்போ நான் அவர் முன்னாடியே புலம்புறேன், ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு என்னைய பார்த்தாரு. அப்போ தென்மேற்கு பருவக்காற்று இன்டர்வியூ கட் பண்ணால் அவரே வந்தார், நான் எடுத்தேன். அப்புறம் நான் எடுத்ததுக்கப்புறம் நிறைய எஃப்எம் ஸ்டேஷனுக்கு அவருக்கு சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஷன்லாம் போங்க, பெரிய ஸ்டேஷன் நல்ல ரீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில சஜஷன்ஸ்லாம் சொன்னேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட கான்டாக்டில் இருக்கிற ஒரு நல்ல மனுஷன். பார்த்தேன் உங்களோட அடுத்தடுத்து யார் இன்டர்வியூ எடுக்கலாம், நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுத்துருவீங்க அவர் மட்டும் சில இன்டர்வியூவில். இதெல்லாம் கிடைக்கலன்றதுக்காக லைட்டாக கொடுக்குற வன்மம் வேற ஒன்றும் இல்லை. அண்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட இப்போ ரீசெண்டாக பராசக்தியோட ஒரு ஈவெண்ட்டு, நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, அவர் விழுந்து சிரிக்கிறாரு, என்ன சொன்னீங்க, என்ன கதை? ஐயோ இந்த மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்குனே ஒரு சேனல் இருக்காங்க, அவங்க மாதிரி பண்ணுற மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுல்ல. இல்லைங்க, நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம், பேக்ரவுண்டில் நான், என் பக்கத்தில் சில ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க, ஃப்ரண்ட்டில் சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா இருந்தாங்க. ஸ்ரீலீலா வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து சரி பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், ஃபோன் வேணால் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்றப்ப ஃப்ரண்ட் கேமரா அப்படி காட்டினோடனே ஸ்ரீலீலா அப்படி தலையை சரி பண்ணுறாங்க, அவங்க ஹேரை வந்து சரி பண்ணுறாங்க. அதை இவர் பார்த்துட்டு இங்கே மேக்கப் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலீலாவை கலாய்ச்சார். அவர் கலாய்ச்சிட்டு இது பண்ணுறப்ப ஸ்ரீலீலா தான் ஏதோ சொன்னாங்க, எப்படி இருக்கு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க பாருங்க அவங்களாம் இவ்வளோ அழகாக நீட்டாக இருக்காங்க, எனக்கு இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த சீனை அப்படியே எடுத்து போட்டு சிவகார்த்திகேயன் என்ன அழகா இருக்கிறான்னு சொன்னதாகவும் அதை வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்ரீலீலாக்கு நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா காமிச்சிட்டு இருந்தேன்ப்பா அவங்க தலையை சரி பண்றதுக்கு. அப்போ ஒரு கலாய்ச்சார். சொன்னது என்னமோ ஸ்ரீலீலாவுக்கு, ஆனால் கிடைச்சது என்னவோ உங்களுக்கு. எனக்கு ஆமா ஆப்போசிட்டா ஒருத்தர் சாப்பிட்ற ஒருத்தர் மாதிரி அப்படியே எது எப்படியே உங்களுக்கு பாசிட்டிவா நடந்திருக்குல்ல. எது கீழே என்ன கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துறது உங்களுக்கு பாசிட்டிவா நடந்துருக்கு, நல்லா இருந்துச்சுல்ல, கியூட் மொமெண்ட், அதெல்லாம் நல்ல மொமெண்ட். ஓகே, ஆக்சுவலா வந்து மீடியா அப்படின்னு சொன்னாலே மீடியால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். இப்போ நீங்க வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறீங்க, பட் நீங்க டக்குன்னு பார்த்தா ஒரு படத்துக்கு விமர்சனம் பண்ணணும், ஓகேவா, அந்த படத்துல இருக்க நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லும் போது ஆஹா இவங்ககிட்ட வேற நம்ம நல்லா பேசிட்டு இருக்கோமே, எது நினைச்சிருவாங்களோ அப்படின்ற விஷயத்தை அது வந்து தப்பிக்கிறதுல இருந்து எப்படி தப்பிக்கிறீங்க அதுல? நான் பேசிக்காகவே ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க மாட்டேன். நான் அந்த அவ்வளோ நெகட்டிவான ஆளே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு சில ஃபார்மேட் இருக்குது. ஒரு படம் எப்படி இருக்குது, அது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அது எப்படி கனெக்ட் ஆகுமா ஆகலையா, அவனை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதா, லாஜிக் இருக்கா இல்லையா, அதை தாண்டி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது எப்படி இருக்கும், இதுதான் என்னோட ஃபார்மேட் ஆஃப் ரிவ்யூ. நான் தான் சினிமாவை கண்டுபிடிக்க வந்த ஒரு இதாகவும் என்ன பெரிய நான் அதில் ஒரு பிகாஸாகவும் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது என் ஸ்டைலே கிடையாது. மேபி அதனால தான் இன்ன வரைக்கும் ரீச் ஆகாமல் கூட இருக்கலாம். இந்த பேட்டர்னில் எனக்கு அதுலேருந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணிட்டேன். ஏங்க நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக படத்துக்கு போகிறோம், அதில் என்ன பாகுமோ அதில் புலன் விசாரணை பண்ணுறதுக்காக படத்துக்கு போகிறோம். அங்கே போய் வந்து இந்த இடத்துல வந்து ஏன் இது, அங்கே ஏன் இது, இங்கே ஏன் இது, இவ்வளோவான விஷயங்கள்லாம் தேவையே கிடையாது. இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். அது உனக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுமா இல்லையா, அவ்வளோதான் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும். அப்படி தான் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். அதே மீறி நான் சில சேனலில் இருக்கிறப்ப ஒரு 2 படத்துக்கு ரொம்ப என் லைஃப்லே
இந்த 19 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி லைஃப்ல நான் 2 படத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு தான் ரொம்ப நெகட்டிவான ரிவ்யூ கொடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி பட்டத்தெல்லாம் இதுக்கப்புறம் இந்த ஹீரோ ஏன் செலக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பொங்கி கொடுத்தது ஒரு படத்தோட ரிவ்யூ தான். ஞாபகம் வருது எனக்கு. ஆமாம், அது இன்னொரு இடத்துல. ஓகே. அதுக்கப்புறமா நான் ரொம்ப டீசெண்டாக கொடுப்பேன். ஓகே. யாரையும் அந்த இது பண்ணுறது அந்த மாதிரி காயப்படுத்துறது என்கிட்ட இருக்கவே இருக்காது. ஓகே. ஒன்லி வாயில் காயப்பதில்லை, முடிஞ்சா அடிச்சிருவீங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சும்மா அதான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், இந்த சமூகம் அதிகம் பேசுபவர்களை கல்லால் அடித்து கொண்டே இருக்கும். அதில் இந்த வாய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனா அவ்வளோ பெரிய தப்பா இல்லை, அப்படியே நினைக்கிறாங்க. அதான் வேற அது ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அது கொஞ்சம் அன்பே நம்ம கொஞ்சம் ஆக்ரோஷமாக சொல்கிறோமா, அது அப்படி ஒரு ஃப்ளோவில் வந்துடுது. ஓகே. அண்டு இப்போ நிறைய கெஸ்ட்டை மீட் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்துருக்கிறீங்க. அண்ட் ஆரம்பத்துலேருந்து இருக்கும். யாருக்கிட்டே திட்டு வாங்கியிருக்கீங்களா? எந்த கெஸ்ட்டுக்கிட்டே திட்டு வாங்கியிருக்கீங்களா? சாமத்தியா கிட்ட திட்டு இல்லை, நான் அந்த மாதிரியான பர்சன் கிடையாது. அளவு வச்சுருக்கேன். யார் டிஆர் சாரை இன்டர்வியூ பண்ணேன். அப்போ வந்து உயிருள்ளை வரை உஷாவோட ரீரிலீஸ்க்காக இன்டர்வியூ கொடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், அந்த வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குதுல. நான் சொன்னேன் அந்த லைன்ஸை வந்து சொல்லி, எப்படி சார் தற்காலிக பிரிவில் வந்து இப்படிப்பட்ட காதல்லாம் வருமா அப்படின்னோடனே, காதல்னோடனே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. உங்களுக்கு அந்த வழி தெரியாது. அந்த டைம் கல்யாணம் ஆன டைம் உஷா என்னை விட்டு டெல்லிக்கு போயிருந்தா 3 மாதம். அவளை பார்க்க முடியாத ஃபீலிங்கில் நான் எழுதின இது நீ எனக்கு சொன்னனால எனக்கு உஷா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு வந்து அந்த இது இன்டர்வியூ கொஞ்சம் பயங்கர அது வைரலாகவும் போயிருந்தது. அவருக்கு என்ன பழைய மெமரிஸ் வந்துடுச்சு போல இருக்குது. நான் அந்த பர்டிகுலர் லைன்ஸை பற்றி கேட்டேன்ல, அவர் இது. அப்புறம் ரொம்ப பாராட்டு வாங்கினதுன்னா சிவகுமார் சார். ஓகே. எனக்கு அது வந்து வசிஷ்டர் வாயிலிருந்து பிரம்மரிஷி பட்டம் கிடைச்ச மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட இன்டர்வியூ கிடைக்கிறதுங்கிறதே கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கவும் மாட்டார். நான் ரொம்ப வருஷமாக அவர் கூட மெசேஜ் பண்ணுவேன், விஷ் பண்ணுவேன். அவரும் வந்து நன்றிமான்னு சொல்லிகிட்டே இருப்பார். ரொம்ப வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் இன்டர்வியூ வேணும் அப்படின்னு நான் கேட்டோன்னே எனக்கு சரி கொடுக்க மாட்டாருன்னு தான் சொல்லுவார்னோடனே, சரி நாளைக்கு வந்துரு எனக்கு ஷாக்கு. என்னது சரின்னு சொல்லிட்டாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வீட்டுக்கு போய் நான் இன்டர்வியூ பண்ணேன். எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு இன்டர்வியூ. எனக்கு அவர் ரொம்பவே பாராட்டிட்டார். இவ்வளோ நல்லா என்னோட புத்தகம் முழுக்க நீ படிச்சுட்டு வந்து கேட்குற, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குனாரு. திட்டு நான் இது வரைக்கும் வாங்கலை. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்? இல்லை, நான் திட்டு வாங்குற மாதிரி எதுக்குங்க? ஏங்க இப்போ அவங்களோட படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு வகைக்காக நம்மக்கிட்ட வர்றாங்க. அங்கே போய் நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட டிஆர்பிக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏன் அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஸோ நான் காயப்படுத்த மாட்டேன். ஓகே, கரெக்ட். அண்டு மீடியாவில் வர பெண்கள் இருக்காங்களே, பெண்கள் பொதுவாக சொல்லலாம், மீடியாவில் வரவங்களுக்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா இதை எதை பண்ணுங்கப்பா அப்படின்னு நச்சுன்னு ஒன்று சொல்லணும்னா என்ன டிப்ஸ் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. பயந்து போய் உட்காராதீங்க. ஓகே. வெளியில் 1000 சொல்லுவாங்க, மீடியாவா அப்படின்லாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ஃபீல்டு. ஓகே. வந்து கொஞ்சம் தூரத்தில் மனசு சோர்ந்துடாதீங்க. நெகட்டிவான நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, அவமானப்படுவீங்க பயங்கரமாக. முதல்ல எடுத்த உடனே கொண்டு வந்து வாங்க உங்களை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோன்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போய் அரியாசனத்தெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. அது வந்து நிறைய அவமானத்தை சந்திக்கணும். நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு அவமானத்தையும் கடந்து மட்டும் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சக்ஸஸ் உங்கள் கையில் கிடைக்கும். ஓகே. ஸோ மீடியாலேயே நீங்கள் கடந்து வந்த இந்த பாதை, இந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் இதுக்குன்னா இப்போ பொதுவாக மீடியாவில் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் உங்களை வந்து பர்சனலாக அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தாங்க. அப்பா என்னடா இது, ஏன்டா அந்த பொழப்புக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க? ஆர்ஜேவாக இருந்தப்போ எனக்கு எந்த கஷ்டமும் பெருசாக தெரியலை. ஐ மீன் என் முகத்தை காமிக்கக்கூடிய நிர்பந்தம் எனக்கு எங்கேயும் இல்லை. அதனால் நான் அந்த 8 வருஷத்தை ரொம்ப சந்தோஷமாக கடந்துட்டேன். ஒன்ஸ் வந்து அந்த எஃப்எம் வந்து ஹிந்தி ஸ்டேஷனாக மாறுச்சு. அப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து மஸ்ட் அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. ஸோ நான் ஓகே ரைட், இது வந்து வெளியில் வர்றதுக்கான டைம்னு சொல்லிட்டு நான் விஷுவல் மீடியா சைடு வந்தேன். அப்போ தான் பயங்கரமான அவமானங்கள் எனக்கு. இது அந்த கலருக்கான ஒரு பெரிய கிரிட்டிசிசம் வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன கேமராக்கான கலரா, இது மீடியாக்கான கலரா, இது டிவியில் வர்ற கலரா அப்படிங்கிற மாதிரி இந்த கலருக்காக திரும்ப ரிஜெக்ஷன். பெரிய பெரிய சேனல்லலாம் வந்து சும்மா வாங்கி போட்டுட்டு அப்படியே இது கூட பண்ணாமல் இருந்த பல அவமானங்களில் சந்தித்தேன். ஸோ எனக்கு ரேடியோ கொடுத்த கம்ஃபர்ட்டை வந்து இந்த விஷுவல் மீடியா ரொம்ப லேட்டாக தான் எனக்கு கொடுத்தது. அது அந்த பிரேக் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடிய சில நிறுவனங்கள் சொல்கிறேன்ல, அவங்க தான் வந்து இல்லை இந்த இடத்துல வந்து
இது இது கலர் மட்டும் விஷயம் இல்லை அப்படிங்கிறத வந்து சில நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அங்கே தான் வந்து போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த விஷுவலுக்கான ஒரு பெரிய கேட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுதான் என்னோட கஷ்டகாலம், அந்த எஃப்எம்லேருந்து விஷுவல் மீடியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. ஸோ கலரால் அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க. பட் அதை தாண்டி வேணாண்டா அப்படின்னு தூக்கி போடாமல் எனக்கு வேணும் மறுபடியும் ட்ரை பண்ணுறதுக்கு எது வந்து உங்களை இது பண்ணுச்சு? இது நான் விருப்பப்பட்டு எடுத்த ஒரு ஃபீல்டு தான். ஏன்னா நான் நினச்சது ஒன்று, ஆனால் என்னை இது கூப்பிட்டுக்கிட்டுச்சு. அப்போ அது பிடிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாதியில் விட்டுட்டு போகிறதுங்கிறது எந்த விதத்துலையும் நோ, ஓகே, கோயிங் பேக் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. அதனால் முட்டி மோதி எங்கே இருந்தாலும் இதில் தான், அதில் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா சைடும் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன? ஓகே. பொதுவாக வந்து மீடியாவில் இருக்கிறவங்க வெளியில் பார்க்கும்போது ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே குமுறி அழுவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை அது உண்மையா அப்படிலாம் சொல்லுவாங்க, அதனால கேட்டேன். ஏப்பா இங்கே பாருங்க, ஏன்னா இப்போ செலிபிரிட்டி பேச இப்போ ரீசெண்டாக ஜெயம் ரவி அவர்களும் சொல்லியிருந்தார், நான் செலிபிரிட்டி இல்லை, நான் வெளியே எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் ஒரு மலையாள நடிகர் இப்போ ரீசெண்டாக வீரம் படத்தில் நடிச்சார், அவரும் சொல்லியிருந்தார். ஸோ அதனால கேட்குறேன். ஆப்வியஸ்லி நான் இதை ஒத்துப்பேன். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு மேம்பட்ட ஒரு இதில் இருந்துகிட்டு இருக்கோம். ஐ மீன் ஒரு செலிபிரிட்டி, ஒரு மீடியா செலிபிரிட்டின்லாம் சொல்லக்கூடாது, ஒரு ஓரளவுக்கு நோன் பீப்புள். அவங்களுக்கு என்னப்பா, நடிகர்களை பார்க்குறாங்க, டெய்லி அவங்க கூட பேசுகிறாங்க, இன்டர்வியூ பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? ஜஸ்ட் லைக் தட் இந்த கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஜய் சேதுபதி கூட ஃபோட்டோ வந்து நான் அடிக்கடி எடுக்கிறதுனால என் வாழ்க்கை வந்து மிகச்சிறந்த வாழ்க்கை அப்படின்றத எப்படி இவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க? அவர் அடிக்கடி நான் பார்க்குறேன்னா வேலை நிமித்தமாக பார்ப்பேன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேயும் இது பார்க்குறேன்னா அவருக்கு என்ன தெரிஞ்சதுனால என்னை ரெகக்னைஸ் பண்ணி பேசுகிறாரு, கூப்பிட்றாரு, அவ்வளோதானே தவிர அதுக்கு என் வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம்? ஓகே, புரியுதுங்களா? அது சோஷியல் மீடியாவில் வேணால் போஸ்ட் பண்ணால் ஒரு 4 லைக்ஸ் கிடைக்கும், ஒரு வியூஸ் போகும், அவ்வளோதானே தவிர என்னுடைய வாழ்க்கையில் எனக்கான ஓன் பில்ஸை நான் தான் பே பண்ணணும். அதுக்கு நான் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ அது எந்த வகையிலே வந்து என்னோடய லைஃப்பை வந்து அப்லிஃப்ட் பண்ணலை. ஓகே. ஸோ அது தனி, இது தனி இல்லை. என் வாழ்க்கைக்கான கஷ்டத்தை நான் தான் பார்க்கணும், பில்ஸை நான் தான் பே பண்ணணும், அடுத்தடுத்து என்ன பிளான்ஸுங்கிறத நான் தான் கோத்ரூ பண்ணணும், கடந்து போகணும். ஸோ இவங்க ஜஸ்ட் லைக் தட் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா நீங்கள் எல்லாரும் கூட ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்னப்பா நீங்கள் எல்லாம் இது இந்த ஃபஸ்ட்டு இந்த உங்களுக்கு என்னப்பான்னு ஒருத்தர் வர்றானுங்க பார்த்தீங்களா? அவங்கள பார்க்குறப்ப சில சமயம் இது தோணும். இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால அதை பற்றி பெருசாக பாதர் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக உங்களோட லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்து சிங்கிள் மதராக நீங்கள் உங்கள் பிரதர் எல்லாரையுமே வந்து வளர்த்துருக்காங்க. அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? தைரியம். என்ன மாதிரியான தைரியம்? எங்கள் அம்மாவுக்கு அசாத்தியமான தைரியம். நான் அந்த மாதிரிலாம் யாரையுமே தைரியமான ஆட்கள்லாம் பார்த்ததே இல்லை. 3 வயசு இருக்கேன் என்ன எங்கள் அப்பா எல்லோரும் நான் ரோட்டில் விட்டுட்டு போனப்போ. அதுக்குள்ளேருந்து எங்கள் அம்மா படிக்கவே இல்லை. எங்கள் அம்மா வந்து என்னை 3ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாங்க. 4 பசங்க, 3 பையன் 1 பொண்ணு. ஆனால் படிப்பு இல்லாமல், புருஷன் இல்லாமல், தன்னோட கைவசம் இருந்த ஒரே ஒரு கைத்தொழில். அதை என்ன பண்ணணுமோ எங்கள் எல்லாரையும் படிக்க வச்சாங்க, எங்கள் எல்லாரையும் வளர்த்து ஆளாக்குனாங்க. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. தைரியம்னா அப்படி தைரியம். இப்போ சிங்கிள் மதராக இருக்கிறவங்க நிறையா துணை இல்லாமல் வெளியில் போகவே ரொம்ப யோசிப்பாங்க. பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு டூர் போகிறதுனா கூட பயம் இருக்கும். ஐயோ ஒரு பொம்பளை தனியாக அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போய், எங்கள் அம்மா இங்கேருந்து தனியாலாம் மும்பைக்கெலாம் போயிட்டு வருவாங்க. போய் ஒரு இடத்த போய் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா கிளம்பி போய் பார்த்துட்டு வருவாங்க. எப்படி போகிறேன்னா ஆடா போய் யார் என்ன இது பண்ண போகிறாங்கன்னா அம்மா அப்படின்ட்டு நானே பயப்படுவேன். தனியாக போய் இது பண்ணுறதுக்கு அவ்வளோ பயம் இருக்கும். என்னையோ அது இதுன்னு அதெல்லாம் கவலையப்படாமல் ஆடப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தைரியம்லாம் நான் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். எதுக்கும் பயப்படவே மாட்டாங்க. யார் என்ன சொல்லி இப்போல்லாம் சில பேர் அவங்க கடை வச்சுருந்தாங்க, டீ கடை வச்சுருந்தப்போ மிரட்டுவாங்கல்ல, அந்த ரவுடிஸ்லாம் வந்து மிரட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நாங்கள்லாம் ரொம்ப பயப்படுவோம். ஐயோ யாரோ ஒருத்தர் வர்றான், பிரச்சனை பண்ணுறான், சாப்பிட்டுட்டு காசு தராமல் போகிறான் அப்படின்னு. எங்கள் அம்மா அதெல்லாம் அசால்ட்டாக லெஃப்டில் டீல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆஹா இப்போ நினச்சி பார்க்குறேன். அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் வந்திருக்கு நினைக்கிறேன். ஐயோ அது மொத்தமாக அங்கே இருந்தால் வந்தது, வேற எங்கேருந்து வரும்? இப்போ வரைக்கும் அதுதான். ஓகே. அண்டு சரி, நீங்கள் வந்து படங்கள் பேஸ்டாக சில வாய்ப்புகள் கிடைச்சது, ஆனால் அந்த வாய்ப்புகள் தட்டி கழிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? ஆமாம். எனக்கு வந்து போராளி படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் நான் பண்ண வேண்டியது. சசிகுமார் அண்ணா வந்து எனக்கு இது பண்ணி எனக்கு ஃபைனல் ஆல்மோஸ்ட் ஓகே ஆயிருந்தது. ஆனால் எங்கே என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியல, அந்த ரோல் வந்து எனக்கு வராமல் போயிடுச்சு. இது ஒரு தடவை சசி அண்ணாவே சொன்னார், நான் உன்னை தான் ஃபைனல் பண்ணியிருந்தேன், நடுவில் கொஞ்சம் பெசக நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு, அதனால் அது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்கோம். ஸோ நீங்கள் இன்டர்வியூ பண்ணவங்கள்ட்ட வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட, ஏன்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டே பேசும்போது ஏதோ ஒன்று எடுத்துப்போம், கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூ பண்ணவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்
யார்கிட்ட இருந்து? ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒன்று இருக்குது. சசிகுமார் அண்ணன் கிட்ட இருந்து நான் ரொம்ப தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எந்த விதத்துலையும் கைவிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல, அது நான் அவர்கிட்ட இருந்து கற்றுருக்கேன். ஓகே. அவர்லாம் எந்த சுச்சுவேஷன்லேயும் எனக்கு கூடவே துணை நிற்பார். இப்போ கூட எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதில் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து யார்ட்டையாவது ஒருத்தட்ட ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா நான் யோசிக்காமல் சசிகுமார் அண்ணன் கால் பண்ணுவேன். கால் பண்ணி அண்ணன் இந்த மாதிரி ஒரு சின்ன இது அப்படி இப்படின்றப்ப எனக்கு சொல்லுவார், இது பண்ணு, எமோஷன் ஆகாத, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணுவார். ஸோ நம்பினவங்களுக்கு கூட நிற்கணுங்கிறத சசிகுமார்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். ஓகே. நன்றி மறக்க மாட்டார். உங்களால் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்ததுனாலும் அதை ஞாபகம் வச்சுட்டு செய்கிறதுல அந்த மனுஷன் வந்து கிங்கு. நான் முதல் இன்டர்வியூ அந்த படத்துக்கு நானும் எடுத்தேன். ஆனால் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ட்ராவல் பண்ணல, எனக்காக அந்த நன்றி கடன் நிறைய செஞ்சுருக்காரு. ஓகே. முக்கியமான நான் ஒரு தருணத்தில் அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன், அதை சொல்லி எனக்கு வந்து பண்ணார். நீங்கள் என்னோட இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு நான் அதை கைமாறா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. ஸோ நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் விஜய் சேதுபதிகிட்ட கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி மற்றவங்கள மதிக்கணும், காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் சிவகார்த்திகேயன் கிட்ட கற்றுக்கிட்டேன். ஓகே. அந்த மனுஷன் அவ்வளோ சீக்கிரம் அடின்னு அடிப்பாங்க. இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாவில் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அவரோட கோல் ஃபோக்கஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். குடும்பமான வரைக்கும் அவங்கள சுற்றி இருக்கிற யாரையுமே அவர் காயப்படுத்தவே மாட்டார். ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ அழகாக டீல் பண்ணுவார். எனக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. சரி, இன்றைக்கி ஒரு வெப் சீரிஸில் நடிச்சிட்டு வந்து பயங்கர பிஸியாக இருக்காங்க. ஒரு மெசேஜ் பண்ணால் கூட வந்து ரிப்ளை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும். ஏன்னா பிஸியாக இருக்கேன், நான் ஃபோன் பார்க்கலன்னு. விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் 2 பேருமே எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ படங்கள் இவர் இந்த மனுஷன் நார்த்துலலாம் போய் வெப் சீரிஸ் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, அவங்க அவைலபிளாக இருக்காங்க. ஓகே. நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, பேசுகிறீங்கன்னா அடுத்த நிமிஷம் அதுக்கு வந்து அவங்க அவைலபிலிட்டி பர்ஃபெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வர பாதி அப்கமிங் இல்லை, அதில் இல்லைங்கிற ஒரு சின்ன வருத்தமும் எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஓகே. அண்டு நீங்கள் வந்து இப்போ சொன்ன மாதிரி நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்துருக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. பட் இன்னும் எனக்கு இவங்களை இன்டர்வியூ பண்ணியே ஆகணும்ப்பா, ஆனால் ரொம்ப நாளாக ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கேன், நடக்கவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னா யார்? நடக்குமான்னு எனக்கு தெரியலை. அஜித், தலை அஜித். ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நான் அந்த சின்ன வயசுலேருந்தே ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப பார்த்து ரசித்த ஹீரோக்களில் நிச்சயமாக அஜித் ஒருத்தர். நான் இங்கே வந்த பிறகு, இண்டஸ்ட்ரிக்கு வந்த பிறகு எப்படியாவது ஒரு இதுலையாவது அந்த மனுஷனை வந்து நான் இன்டர்வியூ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ கூட நான் துபாயெல்லாம் போய் இன்டர்வியூ எடுக்கிறேன், நாங்கள் எங்கள் இதில் இது எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த காசில் செலவு பண்ணி நான் பண்ணுறேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. எனக்கு அவரை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய. விஜய் சார் அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க, அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது, அது அந்த மொமெண்ட் என்னது? ஏன்னா நிறைய பேர் அதே இடத்துல இருந்து நிறைய பேர் அந்த ஃபோட்டோ எடுக்கலன்னு வருத்தப்பட்டதாக கேள்விப்பட்டோம். ஓகே. அது வந்து விஜய் வந்து கிறிஸ்மஸை ஒட்டி சினிமா ஜேர்னலிஸ்ட்டை வந்து மீட் பண்ணார். ஒரு 200-220 பேர் இருந்திருப்போம் சினிமா ஜேர்னலிஸ்ட். அவங்கள வந்து மீட் பண்ணி சும்மா மீட் அண்ட் க்ரீட் அப்படியே கிறிஸ்மஸை ஒட்டி அப்படியே சும்மா ஒரு டின்னரும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணியிருந்தாரு. அப்போ என்னோட சேனல் ரெப்ரசன்ட் பண்ணி எனக்கு வந்து இன்வைட் வந்ததுனால நான் வந்து போயிருந்தேன். எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் ஒரு உள்ள சின்ன ஃபோட்டோ பூத் மாதிரி இருந்தது, அங்கே வந்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க. பயந்து ஒரு மாதிரி பயத்தோடே இருந்தாங்க எல்லாரும். சார் நீங்கள் வந்து இந்த கூட இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு செல்ஃபி கேட்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எதையும் கேட்கல, நேராக போனேன். உங்கள் பேர் அப்படின்னாரு. ரோகிணி சார் அப்படி சொல்லி என் சேனலில் சொன்னேன். ஓ நைஸ், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சேனே. நான் செல்ஃபி தான் சார் எடுக்கணும் உங்கள் கூட அப்படின்னு. ஒய் நாட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பிச்சது. என்னை பார்த்து தான் ஒட்டுமொத்த கூட்டமும் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து செல்ஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாதிரி ஸ்வீட்டான ஒரு கெஸ்டர். அது ஆக்டர் விஜய், சிஎம் விஜய், இவங்க 2 பேருக்கும் அந்த 2 அவருடைய இடத்துக்கும் ஒரே கமெண்ட் சொல்லணும்னா என்ன கமெண்ட் சொல்லுங்க? ஆக்டர் விஜய்க்கு ஒன்று, சிஎம் விஜய்க்கு ஒன்று. எனக்கு இந்த ஒரு லைனில் பேசுறது தான் வராது யோகி. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ பேசுங்க. ஆக்டர் விஜய் பற்றி, சிஎம் விஜய் பற்றி. ஆக்டர் விஜய் வந்து ரொம்ப அவருடைய ஸ்க்ரீனில் அவருடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெரிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஹீரோக்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவரால் எல்லா விதமான ஆடியன்ஸையும் வந்து கிராப் பண்ண முடியும். சின்ன பசங்களை படிப்பார், லேடிஸ் வந்து அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. வயசானவங்க, பெரியவங்க, ஒரு பெரிய இதை வந்து ஸ்க்ரீன் மூலமாக வந்து கிரகிக்கக்கூடிய ஒரு வசீகரம் அவர்கிட்ட இருக்கு. சிஎம் விஜயை பொறுத்த வரைக்கும் அவரால் புதுசாக நிறைய நடுநிலையாளர்கள் வந்து உருவாகி இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன்.
ஒரு 14 நாளில் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் இவ்வளோ நடுநிலையாளர்களா, இவ்வளோ தூரம் கேள்வி கேட்குறவங்களா, இவ்வளோ போராளிகளா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காரு. யார் நீங்கள், எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாளா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் உங்களுக்கு நம்ம நாட்டை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எது மீடியம்? டிவி, நியூஸ் பேப்பர். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸ். இப்போ ஒரு சோஷியல் மீடியா போதும். ஏன்னா போராளிகள் எல்லாரும் தொடர்ந்து இங்கனக்குள்ள ஒரு பெரிய குற்றம் நடந்துருச்சு, இந்த இடத்துல பெரிய பாதகம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு, உங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சொல்லுவாங்களே ஃபிங்கர் டிப்பில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ போராளிகளை வந்து ஒரு 14 நாளில் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால் கம்பேரிசனோ இல்லை, இப்போ இதை கூட நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கீழே வந்து போடுவாங்க, நீ வந்து யாருன்னு எனக்கு தெரியும், ஒரு தற்கூரின்னு போடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அதிகபட்சம் அதுதானே. ஒரே ஒரு ஃப்ரேஸ் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நடுநிலை அப்படிங்கிறது நடுவில் நிற்கிறது கிடையாது, நியாயத்தின் பக்கம் நிற்கிறது. அதுக்கு பேர் தான் நடுநிலை. நான் சொல்கிறது தான் நியாயம், என்கிட்ட தான் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறது தப்பு. ஓகே. ஸோ நான் அப்படி தான் வந்து சொல்லுவேன். நான் பேசிக்காக வந்து என்னை எல்லோரும் வந்து கமெண்ட்ஸில் என்னையும் சொல்லுவாங்க, நான் விஜய் கூட எடுத்த ஃபோட்டோ வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 2 days முன்னாடி போட்டு அவருக்கு விஷ் பண்ணியிருந்தேன். கெத்தா சிங்கிளாக நின்னார். ஏன்னா நான் வந்து கூட்டணியெல்லாம் வைப்பார் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் இது பண்ணி சோலோவாக தான் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. ஸோ கெத்தா நிற்கிறீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள்னு போட்டேன். கீழே எனக்கு கமெண்ட்ஸில் வந்து அடித்து தள்ளி தாளிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ என்னை பயங்கரமாக இருந்தாங்க, அனில் அது இதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் யார்கிட்ட போய் புலம்புறது, நான் பேசிக்காக ஆமடா. ஆனால் இந்த வார் சண்டையெல்லாம் போடக்கூடிய அளவுக்கான ஆள் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்திருக்காரு, மக்கள் அவரை நம்பி வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதை இது பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஆனால் திடீர்னு முளைச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து நியாயத்தை நாங்கள் தான் காப்பாற்றுவோம், நாங்கள் தான் இதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லி இது பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பழகின சிலருடைய பெயர் சொல்கிறேன். ஸோ அவங்களோட நினைவுகள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பிரசாந்த் சார். பிரசாந்த் ரொம்ப நல்ல மனுஷப்பா. எனக்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு அவர். நீங்கள் எனி டைம் வந்து பிரசாந்துக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதே மாதிரி எப்படி சசிகுமாரை நான் சொல்கிறேனோ, பிரசாந்த் பயங்கர அறிவாளி, செம்ம டெக்கி, அவருக்கு தெரியாத ஃபீல்டே கிடையாது. நீ இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த ஸ்டுடியோவில் இருந்தாருன்னா இது என்ன பாட்காஸ்ட்டுக்கு எந்த மைக்கு, இது எவ்வளோ ப்ரைஸு, இது வந்து என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இங்கே இருக்கிற சுற்றி இருக்க லைட்ஸ் எல்லாம் வந்து எங்கே நீங்கள் வாங்குனீங்க, எல்லா டீட்டெயிலும் சொல்லுவார். அந்த மனுஷன் சரியான டெக்கி. சாஃப்ட்வேரில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறதுல வரைக்கும் விஷயத்தில் வரைக்கும் கையில் வச்சு கரைச்சி குடிச்சிருப்பார். சரியான டெக்கி, எல்லாமே தெரியும் அவருக்கு. அவருக்கு தெரியாத ஒன்றே கிடையாது. பேசிக்காக படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கற்றுக்கிட்டு தான் வந்தார். ஜிம்னாஸ்டிக்கு, மார்ஷியல் ஆர்ட்ஸு, டான்ஸு, பரதநாட்டியம் எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்தார். அதே மாதிரியே ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு கேமரா டெக்னிக் தெரியும், எடிட்டிங் டெக்னிக் தெரியும், எடிட் பண்ணுவார்ப்பா அவரு, எடிட் பண்ணுவார், அது தெரியும், எல்லாமே தெரியும். சகலகலா வல்லவன். விஷால் மலைக்கோட்டை படத்தோடைய ப்ரெஸ் மீட் வந்து இங்கே ஜெமினி கிட்ட நடந்தது. அவள் தான் ஃபஸ்ட் டைம் அவரை வந்து நான் பார்த்தேன். எஃப்எம்காக நான் போய் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். வெரி வெரி ஸ்வீட் பர்சன். விஷாலை வந்து ஈஸியாக ஏமாற்றலாம். அப்படியா? என்ன சொல்கிறீங்க? யார் என்ன சொன்னாலும் நம்புவார், ரொம்ப சீக்கிரம் ஏமாத்திடலாம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீ போய் அண்ணன்ட்ட போய் ரொம்ப 2 வார்த்தை மெல்ட் பண்ணி என்னன்னு 2 இன்டர்வியூனா போதும், டே தம்பி விடுறா நான் பார்த்துக்கிறேன் உன்னைன்னு சொல்லி அதேதான் நான் போய் சொல்லுவேன், எப்படி இப்படி ஏமாறுறீங்க, ஏமாறுறதுக்குன்னே மூஞ்சி வச்சிருப்பீங்கன்னு சிரிப்பாரு. அவர் ரொம்ப நம்புவார். நம்புறப்ப அதுல நிறைய ஹர்ட் ஆவாரு. நிறைய பேர் ஏமாத்துவாங்க, அது தெரிஞ்சோடனே மனசு வலிச்சு அவங்ககிட்ட ஓப்பனா சண்டை போட்டுருவாரு. அதனால நிறைய எதிரிகள் சம்பாதிப்பாரு. அதான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். பட் ஆனால் நான் அவரை ஏமாற்ற விரும்பலை. ஆனால் நான் போகிறேன், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்டர்வியூ கேட்குறதுக்கு அவர் ஆஃபீஸ்க்கே நான் போகிறேன். வெரி வெரி நைஸ் கை. எனக்கு நிறைய சொல்லலாம், சில பேர்லாம் ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னு சொல்லுவோம்ல, எனக்கு அப்படி தான் பிரசாந்தும் விஷாலும் சரி. ஓகே, வெரி நைஸ் பர்சன். விவேக் சார். ஓ மை காட், விவேக் சார் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நபர் எனக்கு. அவர் இப்போ இல்லைங்கிறதே எனக்கு இப்போ வரைக்கும் என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலை. April 17 அன்னைக்கு அவருடைய டெத் அனிவர்சரி வந்தது. காலையிலே வந்து நான் போஸ்ட் பண்ணி, இன்னும் இதை மட்டும் மறக்கிறதுக்கு எனக்கு எந்த சோர்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். என் பேர் ரோஹிணி. ரோஹிணிங்கிறது 3 வார்த்தை தான், 3 எழுத்து தான். அதையும் சுருக்கி ஒருத்தர் கூப்பிடுவார், ரோன்னு தான் கூப்பிடுவார்.
பயங்கர இது எனி டைம் அவைலபிளாகவே இருப்பார். நீ உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்போ இப்போ ஒரு கெஸ்ட்டாக நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஸ்கூலில் காலேஜில் கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் செய்தியை கொண்டு போவேன். என்கிட்ட உடனே நான் ரொம்ப நியாயமாக கேட்பார். நான் அப்போயே அட்டன் பண்ணுறேன், அதில் உனக்கு ஏதாவது லாபம் வருமானு கேட்பார். எத்தனை செலிப்ரிட்டி கேட்பாங்க, அவர் கேட்பார். சரி ரோ, எனக்கு மீட்ரு கொடுத்துருவாங்க, உனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேல்ல, உனக்கு ஏதாவது கொடுப்பாங்களான்னு கேட்பார். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம்னே, பைத்தியக்காரி இப்படியா இருந்தால் எப்படி போல இப்போ வாழ்க்கையில் என்னை கேட்பார். ஸோ எனக்கு ரொம்ப இதுன்னா ஏப்ரல் 17 வந்து அவர் இறக்குறாரு. முதல் நாள் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணார். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓமந்தூராரில் நான் போய் இன்ஜெக்ஷன் போட போகிறேன் ரோ, மெசேஜ் கன்வே பண்ணிவிட்டு மீடியாவுக்குன்னு சொன்னப்போ நான் தான் குரூப்பில் போஸ்ட் பண்ணேன். சினிமா பத்திரிகையாளர்கள் இருக்கிற குரூப்பில் நான் தான் அதை போஸ்ட் பண்ணேன். போட்டுட்டு வந்தப்போ அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ நர்ஸு கூட ஏதோ காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தேன். இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சுட்டு நான் சொல்கிறேன், எங்கள் ஊசி குத்துற இடத்துல கூட குசும்பு தேவை, சில்மிஷன் தேவையான்னு நான் வந்து அவருக்கு மெசேஜ் பண்ணுறேன். தட் இஸ் மை ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி அப்போ மெசேஜ் போட்டார். இன்ஜெக்ஷன் போட்டுட்டாரு காலையில். அதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் நடந்தது. ஈவினிங் ஒரு 6 மணி போல் எங்கிட்ட வந்து வெங்கடேஷ் பட் நம்பர் இருந்தால் அனுப்புறோம் அப்படின்னு கேட்டார். நான் நம்பர் அனுப்பினேன். தேங்க்யூ ரோ, அதுதான் லாஸ்ட்டு. இது அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஹார்ட் அட்டாக். ஸோ எனக்கு அவர் இன்ஜெக்ஷன் போட போகிறத சொல்கிறாரு, போட்டுட்டு வந்த பிறகு என்கிட்ட பேசுகிறாரு, ஈவினிங் பேசுகிறாரு, காலையில் வந்து இதுன்றப்ப எனக்கு 2 டேஸில் இன்னொரு விஷயம் வேறு நடக்கிறதா இருந்தது. சைக்கிளிங் போவார் அவர். டெய்லி வந்து செக்ரட்டேரியட்லேருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் காலையில் 5 மணிக்கு சைக்கிளிங்க்கு ஒரு குரூப் வச்சுருக்காரு. அந்த குரூப்பில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து போவாங்க. அப்போ என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார். ஐயோ எனக்கா சைக்கிள் வாங்கி என்னன்னே நான் ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டுட்டு இருந்தேன். 2 டேஸில் நீ வர்ற, சைக்கிள் நான் வாங்கி தர்றேன், நீ என் கூட ஜாயின் பண்ணி சைக்கிளிங் வரேன்னார். இந்த 19th 20th நாங்கள் வந்து சைக்கிள் வாங்குறதா இருந்தோம். புரியுது. அது வந்து வரைக்கும் எனக்கு மறக்க முடியல. அவருடைய இழப்பு வந்து தமிழ் சினிமாவிலே என்னால் தமிழ் சினிமாவுக்கும் சரி, இப்போ பர்சனலாகவும் சரி ரொம்ப கஷ்டம். அவர் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இதெல்லாம் பார்த்துருக்கலாம். அவர் இவர் ஏன் பார்க்காம போனார்? நிறைய சந்தோஷப்பட்டிருப்பார். இன்றைக்கி விஜயோட ஆட்சி வந்ததுக்கு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். நிறைய விஷயங்கள் பெரிய பேக் போனாக சப்போர்ட்டிவாக இருந்திருப்பார். ரோபோ சங்கர், ஓ மை காட், ஐயோ எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. எனக்கு வந்து ஒரு 18 வருஷமாக தெரியும் ரோபோ சங்கரை, ஃபேமிலியாக தெரியும். ஒரு ப்ரைவேட் சேனலில் வந்து ஒரு வார்த்தை 1 லட்சம்னு சொல்லிட்டு ஒரு ஷோ, அதுக்கு வந்து நான் கெஸ்ட்டாக போயிருக்கோம். நானும் என்னோட கூட ஆர்ஜே ஒஃபீலியன் ஒருத்தவங்களும், அவங்க 2 பேர் போயிருந்தோம். எனக்கு ஆப்போசிட்டாக விளையாடுறது ரோபோ சங்கரும் அவங்க ஒய்ஃப் பிரியங்கா ரோபோ சங்கர். அங்கே தான் ஃபஸ்ட்டு மீட்டிங். அவள் எங்களை கேட்குறாங்க, யார் நீங்கள், என்னம்மா பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப நான் ஆர்ஜேவாக இருக்கேன், இவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதான் ஃபஸ்ட்டு மீட்டு. ஃப்ரம் தட் அங்கேருந்து அடுத்து கட் பண்ணால் நிறைய ஈவெண்ட்ஸில் நாங்கள் மீட் பண்ணுறோம், ஃபங்க்ஷன்ஸில் இதெல்லாம். அப்போது ஒரு கட்டத்தில் பயங்கர க்ளோஸ் ஆகிடுறோம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனுமே ரோபோ சங்கர் அவங்க ஃபேமிலி இல்லாமல் நடந்ததே இல்லை. லாஸ்ட்டாக கூட என் பொண்ணோட பர்த்டே வந்து நான் இப்போ கொஞ்சம் பெருசாக செலிப்ரேட் பண்ணேன், 3rd பர்த்டே. அப்போ ஃபுல் ஃபேமிலி என்னோடய வீட்டில் மொட்டை மாடியில் இருந்துட்டு கடைசி வரைக்கும் இருப்பார். செலிப்ரிட்டிஸ் வந்து எப்போவுமே ஃபங்க்ஷனுக்கு வந்தால் பண்ணிவிட்டு ஹாய் சொல்லிவிட்டு அப்படி போயிடுவாங்க. ரோபோ சங்கர் அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க. பர்டிகுலராக எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து கொஞ்ச நேரத்தில் மைக் எடுத்துருவார். எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார், எல்லா வாய்ஸும் பேசுவார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்போ அசார் வருவார், இந்த மாதிரி எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வருவாங்கல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிடுவார். என் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. கலன்னு இருக்கும். நல்லா ஆட வைப்பார், டான்ஸ் ஆடுவார் எல்லாரும் கூடயும் சேர்ந்து. அந்த ஈவெண்ட்டே ஒரு மாதிரி ரோபோ சங்கர் வந்தோடனே கலகலன்னு ஆயிடும். எனக்கு இப்போ ரீசெண்டாக என்னோடய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் கேட்டாங்க, ரோபோ சங்கர் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவரும் என்ன ரோக்கி இவர் ரோன்னு கூப்பிடுவார், இவர் ரோக்கிமான்னு கூப்பிடுவார். ஐயோ ஓபோ. ஓகே, ஸோ அவரை மீட் பண்ணவங்களுக்கு தெரியும், ஆனால் அவர் எந்த அளவுக்கு வைப்பான ஆள். நானும் பயங்கர அந்த மனுஷன் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு ஆளுங்க. அவருக்கு பெருசாலாம் வந்து இது பண்ணலாம் தெரியாதுங்க. நான் ஒரு ஈவெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவருக்கு. அவர் கேட்பார், ரோக்கிமா இந்த அமௌண்ட்டில் நீ இதை எடுத்துகிட்டு எனக்கு கொடுறா அப்படின்வாரு. நான் இந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. அவங்கவுங்க ஈவெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உனக்கு இது வந்ததா, நீங்கள் ஏதாவது இதுவாக கேட்குற மாதிரி நாட்கள்லாம் கிடையாது. அவர் என்கிட்ட சொல்லுவார், நீ என்ன கொடுக்குறியோ கொடு, நீ எடுத்துகிட்டு கொடு, இப்படிலாம் சொல்லுவார். அவ்வளோ விவரமாலாம் வந்து பணம் சேர்க்கணும்னு நினைக்காத ஆளுன்னு சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ கராராக இது பண்ணணும்.
அப்படின்றால் நினைக்கவே மாட்டார். ஸோ ரொம்ப நம்பினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருப்பார். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்தே இந்த சோஷியல் சர்வீஸ் இந்த பேஸ்டாக வந்து சென்னை வந்து ஃப்ளட்டில் இருந்தப்போ எல்லாரும் ஒரு வாரம் வேலை பார்த்தாங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. பட் குடும்பமாக சேர்ந்து ஒரு மாதம் மொத்தமாக ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க, 30 நாள். ஸோ அந்த டைம் அதெல்லாம் தாண்டி இந்த இன்னும் சொல்கிறாங்க நிறைய பேர் மனித நேயம் செத்து போச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மனித நேயம் செத்து போச்சா இருக்கா? மனிதனையெல்லாம் செத்து போச்சா மக்கள் யாருமே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது யோகி. அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையோடைய ஸ்டைல் மாறி போச்சு. ஏன்னா ரொம்ப ஹரிபரியாக ஓட ஆரம்பிச்சிட்டோம். பணம் வந்து அவ்வளோ பெரிய தேவையாக மாறிடுச்சு. அதனால் நின்று நிதானமாக விசாரிச்சுட்டு உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஓகே, அவன் பார்த்துக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை அந்த மாதிரி தள்ளிடுச்சு அவங்கள. நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் இவ்வளோ நிர்பந்தம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அவங்களுக்கு நம்மளை பெருசாக என்ன படிக்க வைக்கிறது, 3 வேளை சோறு போடுறது, அவ்வளோதான் பெரிய டாஸ்க்காக இருந்திருக்கும். சரி எப்படியா படிக்க வச்சிடணுன்னு, நல்லா சாப்பாடு கொடுத்துடணும். பட் இன்றைக்கி நம்ம அப்படி கிடையாது. நம்மளோட பசங்களுக்கு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், +2 முடித்தோடனே நல்ல காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும், ஒரு நல்ல வேலையில் செட்டில் பண்ணணும், கல்யாணத்தை வந்து கிராண்டாக பண்ணணும், பேரம்பேத்தி வரைக்கும் வந்து நம்ம பார்த்துக்கணும்னு இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய இதாகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சதுனால சுற்றி இருக்கவங்களுக்கு உட்காந்து பேசி ஆறுதல் சொல்கிறதுக்கு இங்கே ஆட்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் வந்து மனிதநேயம் செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இருக்கிறதுனால தான் வந்து இத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி மச்சான் நான் இங்கே இருக்கேன், உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வருவாங்களா, அப்புறம் எங்கே செத்து போச்சு. ஓகே, அவ்வளோதானா இப்போ நிற்கிறேன், என்னை வந்து இப்போ கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்கார் அப்படின்னா அதை விட என்ன இருக்குது. இதெல்லாம் நம்ம நட்புலேயே மனிதநேயம் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்னா என்ன? பணம் அதுதான் எல்லாமே அப்படி தான் சொல்லணும். ஆனால் அவன் எல்லாமே இருக்க முடியாது, அதிகமாகவும் வந்து தலைவர் சொல்கிற மாதிரி. ஆமாம், அவன் இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான். ஓகே, ஆனால் அவன் இல்லாமல் இருக்கவே முடியாது, கஷ்டம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து ஷேர் பண்ணிங்க. ஸோ ஆர்ஜே ரோகிணி, விஜி ரோகிணி, ஆக்டர் ரோகிணி, இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக வந்து பண்ணுவீங்க. ஸோ அடுத்தடுத்து நிறையா படங்களும் நிறையா இன்டர்வியூஸும் பண்ணணும்னு சொல்லிட்டு மனதார கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு மனசு விட்டு பேசுகிற மாதிரி ஒரு இன்டர்வியூ, அதுக்கான வாய்ப்பை கொடுத்த யோகி அவர்களுக்கு நன்றி. இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.